வந்தோம். நாங்க வனவாசிலேருந்து வரோம். ஓகே ப்ரோ. லாஸ்ட் இயர் வந்தோம். வந்து 1 வீக் முன்னாடி தான் வந்தோம். ஓகே ப்ரோ. 1 வீக் முன்னாடி வந்ததுனால எல்லா சிலையும் புக் ஆயிடுச்சு. புக் ஆயிடுச்சு. எல்லா சிலையும் புக் ஆயிடுச்சு. 15 அடி 16 அடி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பெரிய பெரிய சிலை தான் இருந்துச்சு. பெரிய பெரிய சிலை சின்ன சிலைலாம் புக் ஆயிடுச்சு. சின்ன சிலை எல்லாமே புக் ஆயிடுச்சு ப்ரோ. எல்லாம் கம்ப்ளீட்டா புக் ஆயிடுச்சு. சரி அதனால தான் இந்த வருஷம் முன்னாடியே ஆடி ஆஃபர் போட்டுருக்கனால சரி டிஸ்கவுண்ட்ல இந்த இப்ப முன்னாடி வந்து புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்துட்டீங்க. இப்போ எத்தனை அடி புக் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இப்போ 11 அடியில் பார்த்துருக்கோம் ப்ரோ. புக்கிங் பண்ணுறது தான் வெயிட்டிங். நம்ம அப்பையிலேருந்தே நம்ம எடப்பாடி தேவையில் தான் ஒரு சிற்பக்கடைலாம் அங்கே ஃபேமஸ்ஸு. அதனால அண்ணன் பேர் வச்சு இங்கே வரோம். பாலைக்குட தோட்டத்துலேருந்து வந்திருக்காங்க. எங்களுக்கு டீம் பேர்ல எதுவும் கிடையாது. நாங்கள் வந்து ஊர் சார்பாக வைக்கிறோம். எத்தனை வருஷமா வரீங்க? நாங்கள் ஒரு 17 வருஷமா வந்துட்டு இருக்கிறோம். ஆரம்பிச்சதுலேருந்து எங்க ஊர்ல நாங்க ஆரம்பிச்சதுல இருந்து நாங்க வந்துட்டு இருக்கோம். இங்க தான் வந்துட்டு இருக்கோம். வேற எங்கேயும் போனது இல்லை. இங்க அப்பையில இருந்து உங்களுக்கு இப்போ என்ன டிஃபரெண்ட் தெரியுது? இங்க டிஃபரெண்ட் வருஷம் டிஃபரெண்டா தான் இருக்கு. கலர்ஸ் அவங்க வந்து கீழே வந்து பண்ற சில வித்தியாசமான ஒர்க் எல்லாம் எல்லாமே பிடிச்சிருக்கு. ஆஃபர் கொடுக்குறாங்களா? போட்டோ அனுப்புறது இல்ல. ஏன்னா நம்மளது வந்து ஹோல்சேல் கடைங்கிறதுனால போட்டோ அனுப்புறதுல பிரச்சனை வருதா? பிரச்சனை ஒண்ணுமே இல்லைங்க. எங்களுக்கு வேலைப்பளு அதிகமா இருக்கு. அது இல்லாம என்கிட்ட வந்து 1000க்கு மேல விநாயகர் இருக்குது. 1-2 போட்டோ அனுப்பி பிரயோஜனம் இல்ல. அதனால எல்லா போட்டோ என்னால அனுப்ப முடியாது. நீங்க நேர்ல வந்தீங்கன்னா வேணுங்கிற மாடல் பாத்துக்கலாம். ஒருத்தர் புக் பண்ணிருப்பாங்க, அதையே கேட்பாங்க. ஆமா அந்த மாதிரி இருக்கும். அதனால வந்து நீங்க நேர்ல வந்துட்டீங்கன்னா வேணுங்கிற சிலையை எடுத்துக்கலாம். ஓகே. ஆமா ரோட்லயே நிறுத்தணும். தனியா 1 ஏக்கர் இடம் காலி இடம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. அங்க பார்க்கிங்கோட இருக்குது. இப்ப நீங்க பாத்துருப்பீங்க கூட்டம் எவ்வளவு பேர் இருக்காங்க. இத்தனை பேத்துக்கு ஒரு 1000 பேர் இருக்காங்க ஒரு இடத்துக்கு. ஆமாங்க இந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொரு 9 செட்லயும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு செட்டுக்கு 200 பேர் 300 பேர் இருக்காங்க. இத்தனை பேருக்கு எங்களோட சர்வீஸ் நாங்க கிட்டத்தட்ட 65 பேர் வேலை பாக்குறோம். சர்வீஸ் தெளிவா இருக்கும். நீங்க எந்த சிலை புக் பண்றீங்களோ அந்த சிலை தெளிவா வந்து ப்ராப்பரா உங்களுக்கு டெலிவரி கொடுக்கறது எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம். எத்தனை பேர் சிற்பக்கடல கொஞ்சம் எடுத்துட்டு போங்க சிலைய. ஹாய் கைஸ், வெல்கம் டு சிபிஎம் லாக் 360. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சிற்பக்கடல் எப்படி விநாயகர் செய்கிறாங்க எந்த மாரி எல்லாம் போட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து விநாயகர் எப்படி என்னைக்கு புக்கிங் எல்லாம் சொல்லியிருந்தோம். இப்போ வந்து ஆடி 1க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து ரேட்லாம் சொல்கிறாங்க, பார்க்கலாம். ஓனா கஸ்டமரையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஓனர்கிட்டையும் பேசலாம். எந்தமாரி ரேட் கொடுக்குறாங்க, எப்படி கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அந்த ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சிலையாக பார்க்கலாம் வாங்க. ஒரு வீடியோ போட்டோம். ஆமாங்க. இப்போ என்ன ஆஃபர் பற்றி எதாவது சொல்கிறீங்க? அனைவருக்கும் சிற்பக்கடலின் இனிய வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் புதுசாக வந்து நிறைய மாடல் கொடுத்துருக்குறோம். ஆடி 1க்கு முன்னாடியே நீங்கள் சேனல் பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து புக்கிங் இல்லாமல் இருந்தது. ஆஃபர் தரேன்னு சொன்னேன். இப்போ ஆஃபரில் பாருங்க மக்கள் நிறைய வந்துட்டு இருக்காங்க. நிறைய பாருங்க உங்க பின்னாடி பாருங்க சுற்றியெல்லாம் கூட்டமாக இருக்காங்க. இவ்வளோ பேருக்கு வந்து 10% ஆஃபரில் கொடுத்துருக்கோம். ஹோல்சேல் ரேட்லேருந்து 10% டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருக்குறோம். அது இப்போ கொடுக்கறதுனால என்னன்னாக்கா உங்களுக்கு பாரு கேட்குற கலர்லேருந்து எல்லாமே உங்களுடைய விருப்பத்துக்கு தான் கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த சேனலை சிபிஎம் 360 சேனலை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் சொல்றீங்க. உங்களுக்கெல்லாம் மரக்கன்று கொடுக்குறோன்னு சொன்னா கன்ஃபார்ம் மரக்கன்று கொடுக்குறோம். எத்தனை கொடுக்குறீங்க? மரக்கன்று இந்த சேனலை பார்த்துட்டு வரவங்களுக்கு 2 மரக்கன்று எக்ஸ்ட்ரா. ஒவ்வொருத்தர் 5 6 வாங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலைக்கு ஒவ்வொரு சிலைக்கு 2 மரக்கன்று. சேனலை பார்த்துட்டு வந்து எக்ஸ்ட்ரா 2 மரக்கன்று இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறோம். அது இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா கேட்கற கலர் எல்லாமே பண்றோம். போன டைம் எல்லாம் கலர் பண்ணாம இருந்துச்சு. கலர் நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த வருஷம். ஆமா இப்ப வந்து கஸ்டமர் நிறைய வந்துட்டு இருக்காங்க. 10% ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஆடி 18 வரைக்கும் இந்த ஆஃபர் நாங்க வாரி வழங்கிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஹோல்சேல் ரேட்டு தான். ஆமா அதுக்கப்புறம் ஹோல்சேல் ரேட்டு. அதுக்குள்ள சிலை இருக்கான்னு தெரியாது. ஆமாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 100 சிலை 150 சிலை புக் ஆயிட்டு இருக்குது. தமிழ்நாடு மட்டும் இல்ல கேரளா கர்நாடகால இருந்து வந்துட்டு இருக்காங்க. அதனால வந்து நம்ம ஹோல்சேல் கொடுக்கறது இல்ல. நீங்க நம்ம அட்ரஸ் தேடி வரணும்னாக்கா கூகுள்ல சிற்பக்கடல்னு போட்டீங்கன்னா லொகேஷன் வந்துடும். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம விலைப்பட்டியல் தெரிஞ்சுக்கிட்டு பாத்தீங்கன்னாக்கா இன்ஸ்டாகிராம்ல சிற்பக்கடல் ISO அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம விலைப்பட்டியல உங்களுக்கு வந்து அதுலயே வந்துடும். இப்ப நம்ம வீடியோ பாக்கணும்னாக்கா நம்ம நண்பருடைய சேனலை பாத்தீங்கன்னா வந்துடும். சிற்பக்கடல்னு போட்டு வீடியோ பாத்தீங்கன்னா வந்துடும். சர்ச் பண்ணீங்கன்னா இவரோட வீடியோல இருந்து எங்க வீடியோல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். எல்லாம் உங்க கையடக்க தொலைபேசி ரேட்ல எப்படினா போட்டுருக்கீங்க இந்த வருஷம்? ரேட் வந்து ஹோல்சேல் ரேட்ல இருந்து 10% டிஸ்கவுண்ட். தமிழ்நாட்டிலே யாரும் கொடுக்க முடியாத ரேட்டு. இந்த ரேட்டோட வேற யாராவது தமிழ்நாட்டிலே கம்மி ரேட்ல கொடுத்தாங்க நீங்க எனக்கு தகவல் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலை ஃப்ரீயாவே கொடுத்துருவோம். அந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப சீப்பா கொடுக்குறோம். ஆமாங்க. இந்த ரேட்டுக்கு வந்து வேற யாராலையும் கொடுக்க முடியாது. ரேட் ஸ்டிக்கர் ஒட்டிருக்கீங்களா இல்ல உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஆனா இந்த சிலை எவ்வளவுன்னு எனக்கு கேட்க தேவையில்லை. உங்களுக்கு விநாயகரே ரேட்டு சொல்லுவாரு. இந்த சிலையா இதுல பாருங்க ரேட் இங்கேயே ஒட்டியிருப்போம். இதோட ரேட் இதுலயே ஒட்டியிருப்போம். யாரையும் கேட்கவே தேவை. புக் பண்ணிருக்காங்க. ஆமா இந்த சிலை புக் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னாக்கா
பிரசாந்த்னு சொல்லிட்டு கூடலூர் ஊட்டியில இருந்து பண்ணிருக்காங்க. ஊட்டில இருந்து பண்ணிருக்காங்க. ஆமா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தமிழ்நாடு முழுக்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வந்தாங்களா? எல்லாமே யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைன்ல புக் பண்றது இல்ல, நேர்ல வந்துருங்க. ஓகேண்ணா. உங்களுக்கு உண்டான லொகேஷன் சொல்லிட்டேன். சிற்பக்கடல்னு போட்டீங்கன்னா லொகேஷன் வந்துரும். சிற்பக்கடல் எடப்பாடி மோட்டூர் நம்மளோட இடம். எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்ப 17 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 17 வருஷமா. ஆமா, இந்த துறைக்கு ஸ்டேட் அவார்டு, டிஸ்ட்ரிக்ட் அவார்டு, அப்துல் கலாம் விருது, சவுத் ஆசியன் இன்டர்நேஷனல் அவார்டு, ஒளிர் நட்சத்திர விருது, எல்லா அவார்டும் வாங்கிருக்கீங்க. விருது, தமிழ்நாடு லெவல்ல கோல்டு மெடல், முதலமைச்சர் கோல்டு மெடல் வாங்கி இருக்கிறோம். கௌரவ டாக்டர் பட்டம் கிடைச்சிருக்குது. ISO தரச்சான்றிதழ் வாங்கின ஒரே நிறுவனம் நம்மளுதான். இந்த மாதிரி பல சாதனைகளை படைச்சிருக்கிறோம். இது குடிசை தொழிலுக்கு உண்டான அப்ரூவல் இருக்கு, MSME சர்டிபிகேட் இருக்கு. மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கத்தோட முழு ஒத்துழைப்போட, முழு வழிகாட்டுதலோட பண்ணிட்டு இருக்கிறோம். 100% ஆர்கானிக்கா பண்றோம், கெமிக்கல் இல்லாம பண்றோம். இதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஹைலைட். எக்கோ ஃப்ரெண்ட்லியா பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஒர்க் நடந்துட்டு இருக்குது. எப்படிங்க என்ன ஒர்க் நடந்துட்டு இருக்குது? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ஒர்க், இந்த ஜிகினா வேலை, இந்த மாதிரி ஃபைனல் வேலை பண்ணிட்டு இருக்கிறோம். இதோட அழகை மெருகேத்திட்டு இருக்கிறோம். இந்த கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நேச்சுரலா நம்ம கண்ணு கருவிலி மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு வேலையை வந்து நீங்க எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க. கருவிலி எப்படி இருக்கும் அதே மாதிரி இதோட விழி நேச்சுரலா, ஆமா, உயிரோட்டமா இருக்கும். இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதுக்கு என்னன்னா, நான் கோயில் ஸ்தபதி இந்த துறையிலேயே ஊறி கிடக்குறோம். அதனால ஒவ்வொரு வேலையும் லட்சணமா பார்த்து பண்றோம். ஆகம விதிப்படி ஆமா, இப்ப ஜிகினா வேலை நடந்துட்டு இருக்கு, புக்கிங் வேலை நடந்துட்டு இருக்கு, ஃபைனல் டச் பண்ணிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஒவ்வொரு வேலையும் நாங்க பார்த்து பண்றோம். தமிழ்நாட்டிலேயே ஒரே இடத்துல 9 குடோன், மாடியில 4 குடோன், கீழே 5 குடோன், எல்லாம் லிஃப்ட் வச்சு ஏத்தி சைடுல ஒரு குடோன் போட்டுருக்கீங்க எக்ஸ்ட்ரா. ஆமா, இந்த வருஷம் இடம் பத்தல, நிறைய கொடுக்க வரோம். ஆமாங்க, நிறைய இருக்கு. அதனால நீங்க நேர்ல வந்து பாருங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க எடுத்துருங்க, வாய்ப்பை தவற விட்டவங்க அடுத்த வருஷம் வந்துருங்க. நீங்க சிலையே எடுக்கலாம் பரவாயில்ல, வந்து சுத்தி பாக்குறதுக்கு வாங்க. ஃபேமிலியோட வந்தீங்கன்னா ஒரு 1000கணக்கான விநாயகரை சுத்தி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கடந்த 3 ஆண்டுகளா நம்ம சிற்பக்கடல்ல தான் சிலை எடுத்துட்டு இருக்கோம். நம்ம இங்க வந்து விலை கொஞ்சம் கம்மியாகவும் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கு. ரேட்ல எப்படி இருக்குது உங்களுக்கு? ரேட் எல்லாம் மற்ற சிற்ப இதெல்லாம் பார்க்கும்போது இங்க கொஞ்சம் கம்மியா இருக்கு. எத்தனை வருஷமா எடுத்துட்டு இருக்கீங்க? 3 ஆண்டுகளா நாங்க தனியா எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பெரிய பசங்களோட அவங்க கூட தனியா வந்து கொஞ்சம் பெரிய சிலையில எடுப்போம். நாங்க சின்ன பசங்க மட்டும் வைக்கிற மாதிரி. எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? இங்க ஒரு 3 வருஷம் வந்துட்டு இருக்கேன். 3 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. இது எப்படி கண்டுபிடிச்சு வந்தீங்க? நம்ம அப்பையிலேருந்தே நம்ம எடப்பாடி தேவூர்ல தான் ஒரு சிற்பக்கடல்லாம் ஃபேமஸ். அதனால அண்ணன் பேர் வச்சு இங்க வரதாங்க. சிற விநாயகர்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க? எல்லாமே பிடிச்சிருக்கு. கலர்லாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குது? கலர்ல டிஃப்ரெண்ட் கலரா வருஷம் கொஞ்சம் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கொடுக்குறாங்க. ஓகே. ரேட்ல எப்படி இருக்குது உங்களுக்கு? ரேட் எல்லாம் பரவாயில்ல, பெஸ்டா இருக்கு. எல்லா கடையோட கம்மியா இருக்குது? நம்ம எல்லா கடையோட கம்மியா இருக்கு. நாங்களும் ஒரு சில கடை விசாரிச்சு பார்த்துட்டு தான் வந்து எடுக்கிறோம். ஆனா அதுல விட கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே ஓகே. நம்ம இப்ப இந்த சிலை புக் பண்ணி இருக்கோம். இந்த சிலை? ஆமாங்கண்ணா. 6 அடி. விலை வந்து 7500 ஓகே. பார்த்ததுனே வந்ததுனே பிடிச்சிருச்சு. அதனால வேற எந்த சிலையும் பார்க்காம இதே புக் பண்ணிட்டோம். ஓகேங்கண்ணா. அதே மாதிரி இந்த அவுட்லைன்லாம் அவங்களே போட்டு கொடுத்துறாங்க. அந்த அவுட்லைன் மேக்ஸிமம் சின்ன ஜிகினா அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்தாலே நல்லா லுக்கா தெரியுது. அந்த ஒரு ப்ளஸ் இருக்கு. ஓகே. நீங்க எந்த சிலை பார்த்தாலுமே நல்லா அவுட்லைன்ல நல்லா நீட்டா பண்ணிடுவாங்க. ஃபினிஷிங்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கார்போர்ட் பேக் பண்ணிட்டாங்களா, திரும்பி ரிட்டர்ன் நாங்க டெலிவரி எடுக்கும்போது இந்த ஜிகினா அந்த அவுட்லைன்ல நீட்டா பக்கா பண்ணி கொடுத்துறாங்க. கேட்டாலும் நமக்கு என்ன மாதிரி டிசைன் கேக்குறாங்களோ பண்ணி தந்துறாங்க. ஓகே. அது இல்லாம இந்த கஸ்டமர்ஸ் அணுகுமுறையே நல்லா இருக்கு. சிடிசின்னு பேசாம புக் பண்றப்பே நல்லா பேசுறாங்க. ஓகே. அதே மாதிரி நம்ம ஏதோ இது ஆர்டர் சொன்னாலும் பண்ணி தந்துறேன்னு சொல்லிடுறாங்க. ஓகே ஓகே. நம்ம கேக்குற எல்லாமே பண்ணி தந்துறாங்க. மத்த இடத்துல இங்க பரவாயில்ல. மத்ததுல வந்து பாத்தீங்கன்னா இது பண்றதுக்கு தனியா காஸ்ட் அந்த மாதிரி அப்படி இல்ல. இது வந்து நம்ம இந்த சிலை பிடிச்சிருக்கா, நம்ம சொல்றதுல இதெல்லாம் பண்ணி தாங்கன்னா டெலிவரி பண்ணி தராங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுல போட்டு ரேட்டோட கம்மியா கொடுக்குறாங்களா? கம்மியா. அதுக்கு ஒரு சில டைம் சார்ஜஸ் வாங்க மாட்டாங்க அப்படின்னு தெரியல. ஆனா வந்து மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்கல பண்ணி தராங்க. இப்ப நான் ஆர்டர் எடுக்கும்போது இந்த அவுட்லைன் ஜிகினால கேட்டிருக்கேன். அந்த அவுட்லைன்ல கொஞ்சம் ஜிகினா எக்ஸ்ட்ரா போட்டுட்டாங்கன்னு அவங்க போட்டுறாங்க. ஓகேங்க. ஓகே. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க? நான் இங்க குமாரபுரத்துல இருந்து வரேனா. எத்தனை வருஷமா வரீங்க? போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் 7-8 வருஷமே வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னது? கேக்குற மாதிரிலாம் பண்ணி தருவாங்க. அப்புறம் குறைஞ்ச ரேட்டுக்கு இருக்கணும். உங்களுக்கு என்ன பிடிச்சது? பாத்துட்டு இருக்கணும். நான் முடிவா. இங்க ரேட்ல எப்படி இது உங்களுக்கு? ரேட்ல கம்மியா ரீசனபிளா இருக்கு. எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? 7-8 வருஷமா. 7-8 வருஷமா இங்கே தான் எடுத்துட்டு இருக்கீங்க? இங்க தான் எடுத்துட்டு இருக்கேன். எத்தனை அடி எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு 7-8 அடி எடுக்கலாம். 7-8 அடி. போன வருஷம் எடுத்தீங்களா?
6 அடி எடுக்கும். 6 அடி எடுத்தோம். 6 அடி. இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க. இந்த வருஷம் கொஞ்சம் சேர்த்து எடுக்கலாம்னு நினைக்கிறேன். சேர்த்து எடுக்கலாம்னு இருக்கோம். 2 அடியில இருந்து ஆரம்பிச்சோம். ரேட் உங்களுக்கு எப்படி தராங்கண்ணா விநாயகர் சிலை? ஃபர்ஸ்ட் எடுக்கிறப்ப ஒரு 1000 ரூபாய் இருந்துச்சு. இப்ப அப்படியே படிப்படியா அடி உயராக ரேட் ஏறுது. மற்ற கடைக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? என்னன்னா கலர்ஸ் அதிகமா இருக்கு, குவாலிட்டி நிறைய இருக்குங்க. பார்க்கறது கொஞ்சம் நிறைய இருக்குல்ல, அதுக்காக. ஓகேங்க. கமரால தான் கொஞ்சம் ரேட் ரேட். ஓகேங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நான் பவானில இருந்து. நான் வேற கடைக்கு போயிருக்கீங்களா விநாயகர்? நான் வேற கடைக்குல போக மாட்டேன், இதே கடைக்கு மட்டும். இதே கடைக்கு தான். எத்தனை வருஷமா வரீங்க? 8 வருஷமா இதே கடைக்கு தான் வந்துட்டு இருக்கேன். ரேட்ல உங்களுக்கு எப்படி இருக்குது? ரேட்லாம் கம்மியா தான் இருக்குது. நல்லா வேற கடை போய் பார்க்கறப்ப ரேட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது 7 அடியே இங்க வந்தா விலை கம்மியா இருக்குது. அதுக்கு சொன்னோம். நீங்க எத்தனை சேலை பாக்குறீங்க? நாங்க 10க்குள்ள. இல்ல இங்க கண்ணுல எத்தனை சேலை பாத்திருக்கீங்க? நிறைய சேலை இருக்குது. நிறைய இருக்குண்ணா. நிறைய இருக்குதுண்ணா. நல்லா இருக்குங்க. நல்லா சூப்பரா இருக்குது. மாடல்ஸ்ல எப்படி உங்களுக்கு இருக்குது? நல்லா இருக்குதுண்ணா. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இந்த வருஷம் ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க. ரொம்ப வித்தியாசம் இருக்குது. எதுல வித்தியாசம் பாத்திருக்கீங்க? எதுல வித்தியாசம் பாத்து? டிஸ்கவுண்ட் ஆடி, டிஸ்கவுண்ட், இந்த கலரிங், பெயிண்டிங், ஜிகினா, இந்த மேக்கிங் வர்க் எல்லாமே. ஆனா கடைசில இருக்கிற ஜிகினால அடி. நான் எப்ப எடுத்துட்டு போவீங்க? 27ஆம் தேதி நைட் வரும். ஓகே. வந்து எடுத்துட்டு போயிருவீங்க. எத்தனை பேர் வருவீங்க எடுக்கிறப்ப? 30 பேர் ஆட்ட வருவோம். 30 பேர். இப்போ எந்த சேலை புக் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு 10 அடிக்குள்ள. 10 அடிக்குள்ள. சரிண்ணா. இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க? ஆமாண்ணா. ஓகே. ஓகே. போன வருஷம் உங்களை பார்த்தோம், இந்த வருஷம் பார்க்குறோம், ஒரு வருஷம் கழிச்சு. இந்த வருஷம் என்ன விநாயகர் புக் பண்ணியிருக்கீங்க? நாங்க இந்த வருஷம் வெள்ள விநாயகரை புக் பண்ணிக்கிறோம். நாங்க வந்து வெள்ளித்திருப்பூர் வாழைக்கூட தோட்டத்துல இருந்து வந்திருக்கிறோம். எங்களுக்கு டீம் பேர்ல எதுவும் கிடையாது. நாங்க வந்து ஊர் சார்பா வைக்கிறோம். எத்தனை வருஷமா வரீங்க? நாங்க ஒரு 17 வருஷமா வந்துட்டு இருக்கோம். ஆரம்பிச்சதுல இருந்து? எங்க ஊர்ல நாங்க ஆரம்பிச்சதுல இருந்து நாங்க வந்துட்டு இருக்கோம். இங்கதான் வந்துட்டு இருக்கோம், வேற எங்கேயும் போனது இல்லை. இங்க அப்பையில இருந்து உங்களுக்கு இப்ப என்ன டிஃபரெண்ட் தெரியுது? இங்க டிஃப்ரெண்ட் வருஷம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. கலர்ஸ், அவங்க வந்து கீழே வந்து பண்ற சில வித்தியாசமான ஒர்க் எல்லாம் இதெல்லாமே பிடிச்சிருக்கு. ஆஃபர் கொடுக்குறாங்களா? ஆஃபர் முன்னாடியே புக் பண்ண ஆஃபர் கொடுக்குறாங்க. முன்னாடியே புக் பண்ண ஆஃபர் கொடுக்குறாங்க. எப்போ புக் பண்ண ஆஃபர் கொடுப்பாங்க அவங்க? இப்போ இந்த என்ன டைம்? ஆடி 1ல இருந்து புக் பண்றாங்க. ஆடி 1ல இருந்து ஆஃபர். ஆஃபர். விநாயகர் எடுக்கிறப்ப ஏதாவது ஆஃபர் கொடுக்குறாங்களா? எப்படி? விநாயகர் எடுக்கிறப்ப ஏதாவது ஆஃபர் கொடுக்குறாங்களா? எடுக்கிறப்ப மரக்கன்று அந்த மாதிரி நிறைய. எத்தனை கொடுக்குறாங்க? 2, 3, 4 கேட்குற பொறுத்து கொடுக்குறாங்க. ஓகேங்கண்ணா. மற்றபடிக்கு அவங்களோட ஒர்க்கு, அவங்க வந்து கஸ்டமரை அனுசரிக்கிற விதம் எல்லாமே பரவாயில்ல. வேற என்ன அங்கே உங்களுக்கு புதுசா தோணுது? புதுசா எங்களுக்கு இந்த வருஷம் நாங்க புதுசா டிஃப்ரெண்டா வெள்ள விநாயகர் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். போன வருஷம் எந்த கலர் எடுத்தீங்க? போன வருஷம் பிளாக் எடுத்தீங்க. பிளாக். ஓகே. நிறைய கலர் இருக்கு, எது வேணும் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கலெக்ஷன் நிறைய இருக்கு. ஓகே. அந்த மாதிரி. எந்த ஊர்ல வரீங்க? என்ன? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க வெள்ளித்திருப்பூர் வாழைக்கூட தோட்டத்துல இருந்து வரோங்க. ஓகேங்க. நன்றி. ஓகே. ப்ரோ எந்த சேலை புக் பண்ணிருக்கீங்க? நான் இந்த சேலை தானா 9 அடி இருக்கு. 9 அடி. எவ்வளவுக்கு புக் பண்ணீங்க? நான் 15,000. 15,000க்கு புக் பண்ணிருக்கீங்க. எத்தனை வருஷமா வரீங்க? 8 வருஷமா. முதல்ல சொன்னீங்க அந்த மாதிரி. அதே மாதிரி தான். இந்த சேலையில உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குது? எங்களுக்கு இந்த ஜிகினா, கோல்டன் கலர், சிங்கம், அப்படியே பயங்கரமா இருக்குது. பயங்கரமா இருக்குதா? வேற என்ன பிடிச்சிருக்குது இதுல? வேற என்ன ரேட்டு? ரேட் இதுக்கு என்ன ரேட் எப்படி சொன்னாங்க உங்களுக்கு? இது என்ன 9 அடி 15,000 தானா? ரேட் குறைச்சு சொல்லிருக்காங்களா அதிகமா சொல்லிருக்காங்க? குறைச்சு தான் சொல்லிக்கிறாங்க. டிஸ்கவுண்ட் ஆடி தள்ளுபடி. எவ்வளவு? நான் வேற கடைக்கு போயிருந்தோம்னா ரேட் ஓவரா இருக்கும். தர மாட்டாங்க. ஆடி 18 டிஸ்கவுண்ட். இந்த கடையில பிடிச்ச விஷயம் உங்களுக்கு என்னது? எனக்கு பிடிச்ச விஷயம் அந்த ரேட் கம்மி பண்றது. ரேட் கம்மி பண்ணது. நான் வாங்குறப்ப ஏதாவது ஆஃபர் கொடுக்குறாங்களா? ஆமாண்ணா, ஆஃபர் கொடுக்குறாங்க. வாங்குறப்ப என்ன கொடுக்குறாங்க? நான் விநாயகர் எடுத்துட்டு போறப்ப ஜிகினா அடிச்சிக்கலாம். ஜிகினா 500 காசு. துணைப்பிள்ளையார் ஃப்ரீ. துணைப்பிள்ளையார் எல்லாம் வாங்க. அப்புறம் மரக்கன்று தரேன்னு சொல்றாங்க, அது உண்மையா? உண்மைதானா? எத்தனை தராங்க ஒரு ஆளுக்கு? ஆளுக்கு ஒன்று தராங்க. நீங்க எத்தனை எடுத்துட்டு போவீங்க? நீங்க எத்தனை வாங்கிட்டு போவீங்க? 10 வாங்கிட்டு போவோம். ஆளுக்கு ஒன்று. எல்லாம் வாங்க, சிற்பக்கடலை கொஞ்சம் எடுத்துட்டு போங்க சிலைய. வணக்கம். எத்தனை வருஷமா இங்க வரீங்க? நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் வருஷம். போன வருஷம் வந்தோம். நாங்கள் வனவாசிலேருந்து வரோம். ஓகே ப்ரோ. லாஸ்ட் இயர் வந்தோம். வந்து 1 வீக் முன்னாடி தான் வந்தோம். ஓகே ப்ரோ. 1 வீக் முன்னாடி வந்ததுனால எல்லா சிலையும் புக் ஆயிடுச்சு. எல்லா சிலையும் புக் ஆயிடுச்சு. 15 அடி 16 அடி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பெரிய பெரிய சிலை தான் இருந்துச்சு. பெரிய சிலை, சின்ன சிலைலாம் புக் ஆயிடுச்சு. சின்ன சிலை எல்லாமே புக் ஆயிடுச்சு ப்ரோ. எல்லாம் கம்ப்ளீட்டாக புக் ஆயிடுச்சு.
சரி அதனால தான் இந்த வருஷம் முன்னாடியே ஆடி ஆஃபர் போட்டுருக்கனால சரி டிஸ்கவுண்ட்ல இந்த இப்போ முன்னாடி வந்து புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்துட்டீங்க. இப்போ எத்தனை அடி புக் பண்ணலாம்னு இருக்கிறீங்க? இப்போ 11 அடியில் பார்த்துருக்கோம் ப்ரோ. புக்கிங் பண்ணுறதுக்காக வெயிட்டிங். எவ்வளோ ப்ரோ ப்ரைஸ் சொல்கிறாங்க இங்கே? ப்ரைஸ் வந்து மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ஒரு 4000 3000 அந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இங்கே உங்களுக்கு என்ன ப்ரோ பிடிச்சிருக்குது? இங்கே வந்து செலவு வடிவம் நல்லா இருக்குது ப்ரோ. ஓரளவுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மித்த இடத்துக்கு போனால் அந்த அளவுக்கு நமக்கு இன்னும் வாங்க முடியல. நம்ம இது கொஞ்சம் நல்லா இருக்குது, மனசுக்கு பிடிச்ச மாதிரி சிலை இருக்குது. ஆனால் இதே எடுத்துக்கலாம். இங்கே எத்தனை சிலை ப்ரோ இருக்குது சுற்றி உங்களுக்கு பார்த்துருக்கீங்க? பார்த்தா 3000 2000 சிலை கடல் மாரி 2000 சிலைக்கு மேலே இருக்கிற மாதிரி வந்தாலும் எடுத்துகிட்டு போகலாமா? நிறைய பேர் அது முக்காவாசி செலவு கீழே பார்த்தா எல்லாம் புக்கிங் புக் ஆயிடுச்சு. நம்ம ஆடி 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சிலை தான் இருக்குது. ஓகே ப்ரோ. ஓரளவுக்கு சிலை நாங்கள் இதுக்கு முன்னாடி 2-3 சிலை பார்த்து பிடிச்சிருக்குது. கீழே பார்த்தா எல்லாம் புக்கிங் எல்லாம் ஒட்டி இருக்குது. அப்புறம் பார்த்தா அப்புறம் சரி கடைசியில் இங்கே வந்து மூலையில வந்து இது பார்த்து அப்புறம் இதுதான் ஓகே. நீங்கள் எந்த ஊரில் ப்ரோ வந்துருக்கீங்க? வனவாசி. வேற ஊர்ல எந்தெந்த ஊர்ல இருந்து வராங்க உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும்? எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர், திருச்சி, திருச்செங்கோடு, அப்புறம் குமரபாளையம் இங்க இருந்தெல்லாம் லோக்கல்ல இருந்து எல்லாம் வராங்க நிறைய. பவானி, குமரபாளையம். நீங்க பாத்தீங்களா எத்தனை சிலை புக் பண்ணிருக்காங்க? இங்க பாத்தீங்கன்னா எப்படி ஒரு 2000 சிலை இப்பயே புக் ஆயிருச்சு. இப்போ இன்னைக்கு தேதி என்ன ப்ரோ? ஆடி 4 தான் ஆகுது. ஓகே ப்ரோ. ஆடி 18க்கு மேல வந்தீங்கன்னா ஒரு சிலை கூட ஒரு சிலை கூட போன வருஷம் எப்போ வந்தீங்க? முன்ன ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்போ ஒரு சிலை கூட இல்ல. கீழ வந்து புக் ஆகாம இருந்த சிலை மட்டும் அது புக் பண்ணி கேன்சல் பண்ணிருக்காங்கல்ல. கேன்சல் பண்ணிருக்காங்க. அந்த அமௌண்ட் அதிகமா சொன்னாங்க. நாங்க அது எடுக்காம அது வந்து பெரிய சிலை. நான் வந்து எதிர்பார்த்து வந்தது கம்மி ஒரு 10 அடி அந்த மாதிரி தான் வந்தது. அது வந்து பார்த்தா 15 அடி 13 அடி அந்த மாதிரி. சரி அதனால ஆடி ஆஃபர் வந்தனால கொஞ்சம் ஆஃபர் போடுறாங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. கொஞ்சம் 10% ஏதோ டிஸ்கவுண்ட் வருதுங்க. அது அப்படியே எடுத்துட்டு போயிடலாம். போனஸ் வந்தீங்க அதெல்லாம் கேள்விப்பட்டீங்களா? தெரிஞ்சுங்க ப்ரோ. நாங்க 1 வீக் முன்னாடி தான் வந்தோம். விநாயகர் சதுர்த்தி அதனால ஆஃபர் முடிஞ்சிருச்சு. ஆஃபர் முடிஞ்சிருச்சு. ஆடி 1 இந்த வருஷம் ஆஃபர் இருக்குது. ஆஃபர் இருக்கு. ஆடி 4க்கு வந்துட்டோம். சரி ஆடி 1க்கு தான் வர்றது. சரி அது கொஞ்சம் இதானா ஆடி 4க்கு வந்துடலாம். ஃப்ரீ சாட்டர்டே சண்டே ஃப்ரீ அப்படினால வந்துட்டோம். ஓகே ப்ரோ. வந்து ஒரு சில பிடிச்சிருக்கு ப்ரோ. இத புக் பண்ணிட்டு போயிடலாம். போய் என்னைக்கு எடுத்துட்டு போவீங்க? விநாயகர் சதுர்த்திக்கு 5 நாளைக்கு முன்னாடி. ஓகே ப்ரோ. எத்தனை பேர் வருவீங்க? 25 வருஷமா செலவு வச்சிட்டு இருக்கோம் ப்ரோ. இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். இல்ல எத்தனை பேர் வந்து எடுத்துட்டு போவீங்க? அந்த இடத்துல மட்டும் 20 பேர். பொங்கல் எப்படி கொண்டாடுவீங்க பண்டிகை? சிறப்பா அன்னதானம் போடுறது எல்லாமே சாப்பாடுலாம் போட்டு எல்லாம் வச்சு ரேடியோ எல்லாம் வச்சு எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்களா? அதெல்லாம் என்ஜாய் பண்ணுவோம். 25 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். தாத்தா காலத்துல இருந்து நாங்க வரையில இப்ப எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ. லாஸ்ட் 5 இயர்ஸா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ. பசங்கலாம் பண்ணிட்டு இருக்கோம். சரி பசங்கள சப்போர்ட் பண்றாங்களா? எல்லாரும் சப்போர்ட் தான். பாத்ரூம் வரதுக்கு தான் நாங்க எடுத்துட்டு போறதுக்கு வந்தீங்கன்னா பெரியவங்க வந்துருவாங்க. இப்பலாம் வேலைக்கு போறனால வரல. வெளிய போயிருக்காங்க. ஓகே எல்லாம் போட்டோ எல்லாத்தையும் அமிச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அப்புறம் செட்ல இருக்கறனால ஒரு குரூப் எங்க ஊர் குரூப் இருக்கு. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. பாத்ரூம் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சரி இத எடுத்துட்டு போயிரலாம். புக் பண்ணிக்கலாம். சொல்லு நீயே சொல்லு. நம்ம பேர் வந்துங்க சித்தி விநாயகர் குழுங்க. என்ன குழுங்க? சித்தி விநாயகர் குழு. ஓகேங்க. வந்து வனவாசிலிங்க. எத்தனை இந்த பேர் கிரியேட் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது? கிரியேட் பண்ணி 25 வருஷம் ஆச்சு. ஓகேங்க. நாங்க ஃபர்ஸ்ட் இருந்தே செஞ்சிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட்லாம் அப்படி அவ்வளவு இல்ல. நீங்க நாங்க நண்பர்கள் குழுன்னு வச்சிருந்தாங்க. நாங்க இப்ப சித்தி விநாயகர் குழு. சித்தி விநாயகர்னு வச்சுக்கிறீங்க. அது எப்படி பேர் வரவேற்பா இருக்குதா? வரவேற்கலாங்க. முன்னாடி ஆதி காலத்துல இருந்தே இருக்குதுங்க. நாங்க வந்து விநாயகர் கோயிலுக்கு ஒன்னு புதுசா வச்சிருந்தோம். ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஓகே. அப்பல இருந்து நாங்க சித்தி விநாயகர் குழு நாங்க வச்சிருக்கோம். ஓகே ப்ரோ. நன்றி. கோயிலும் சேர்றதுனா சிறப்பா செய்வாங்க. இதெல்லாம் சிறப்பா கிராண்டா கொண்டாடுற ஒரே ஃபங்க்ஷன் நம்மளுக்கு இது ஒண்ணுதான். வேற எந்த ஃபங்க்ஷன் கொண்டாட மாட்டீங்க? வேற மாரியம்மன் வேற மாரியம்மன் வரும். பொங்கல் இதெல்லாம் பசங்களா சேர்ந்து பண்றது இது மட்டும். ஓகே ப்ரோ. ஆத்துக்குள்ள எங்க போய் கரைப்பீங்க? மேட்டூர் தான். எப்பயும் மேட்டு தான். மேட்டூர் தான். வருஷம் பர்மிஷன் கொடுக்குறாங்களா? அதெல்லாம் வாங்கிக்கலாம். பர்மிஷன் எல்லாம் என்ன ரூல்ஸ் போறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி. ஓகே ப்ரோ. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நான். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி முன்னாடியே வருது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பரவாயில்லைங்க ப்ரோ. கொஞ்சம் தள்ளி போனதா எல்லாம் செப்டம்பர் மாசம் வந்துச்சு. செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து. ஆமா ப்ரோ. இப்போ ஆகஸ்ட் ஆகஸ்ட் 27 வருதுங்க. நமக்கு ஆடி மாசம் வந்துருச்சுனா விநாயகர் சதுர்த்தி கொஞ்சம் கலகலப்பா தான் இருக்கும். ஓகே ப்ரோ. விநாயகர் சதுர்த்தி பக்கம் நெருங்கவே கொஞ்சம் கலகலப்பா தான் இருக்கும். கலகலப்பா இருக்கும். கொஞ்சம் ஒரு ஜாலி சின்ன பசங்க வந்து இப்போ வரைக்கும் ஒரு ஜாலி தான். ஓகே ப்ரோ. நடத்துறது எல்லாமே ஒரு சந்தோஷம் தான். ஓகே ப்ரோ. ஊர்லயும் எல்லாரும் வரவேற்பு நிறைய கொடுக்குறாங்க. ஓகே ப்ரோ. சரி ஓகே நன்றி. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நாமக்கல் மாவட்டம் ஆவத்திபாளையம். எத்தனை வருஷமா இங்க எடுக்கிறீங்க சார்? சிற்பக்கல்ல எடுத்துட்டு இருக்கோம். 6 வருஷமா.
ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக இருக்கும். ஓகே ப்ரோ. எல்லா இதுவும் கம்பேர் பண்ணக்குள்ள நிறைய பக்கம் இருக்கு. ஆ ஆனால் இங்கே கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். ஓகே ப்ரோ. அவங்க கேட்ட மாதிரி சிலையை செஞ்சு கொடுப்பாங்க. இங்கே உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன ப்ரோ? கலெக்ஷன் நிறையா இருக்கும், அதுதான் எங்களுக்கு பிடிச்சது. இங்கே கலரு கலரு டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும். உங்களுக்கு கஸ்டமைஸாக கலர் பண்ணி கொடுக்குறாங்களா? கேட்டால் பண்ணி தருவாங்க. அதுவும் முன்னாடியே சொன்னோமா அதுக்கு தகுந்த மாதிரி கலர் பண்ணி கொடுப்போம். இப்போ எத்தனை அடி ப்ரோ எடுக்கலாம்னு வந்திருக்கீங்க? இப்போ வருஷம் 6 அடி எடுத்துட்டு இருக்கோம். இந்த வருஷம் ஒரு அடி சேர்த்து 7 அடி எடுக்கலாம்னு இருக்கோம். ப்ரோ விநாயகரை எங்கே கொண்டு போய் கரைப்பீங்க நீங்கள்? எங்கள் ஊர் அவதி பக்கத்துல ஆறு இருக்கு, அங்கே தான் கரை பேப்பர்ஸ். ஓகே ப்ரோ. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? இப்போ ஒரு 9 பேர் வந்திருக்கோம். 9 பேர். இப்போ உங்கள் ஊரில் என்ன குழு உங்கள் பேர் வச்சிருக்கீங்க? வாவுசி விநாயகர் குழு வச்சிருக்கோம். வீதி நேம் நேம் வந்து வாவுசி வீதி, அதுவே நேம் குழுவா வச்சிருக்கோம். ஓகே ப்ரோ. 9400 போட்டிருக்கு. 9400 பர்சன்டேஜ் போக 8400. 8400 அது உங்களுக்கு பரவாயில்லையா? பரவாயில்ல, அஃபோர்டபுளாக தான் இருக்கு. எத்தனை வருஷமா இங்கே வந்துட்டு இருக்கீங்க? ஒரு 6 வருஷமா வந்துட்டு இருக்கோம். 6 வருஷமா. அப்போ பார்த்து இப்போ பார்த்துக்க என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது உங்களுக்கு? கலெக்ஷன் அதே இருக்கும், நிறைய கலெக்ஷன் இருக்கு. அப்போ வருஷம் கலெக்ஷன் அதிகமாகுது, இல்லாமல் அதிகமாகிட்டு தான் போயிட்டு. ஓகே ப்ரோ. இங்கே எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-60 பேருக்கு மேலே பண்ணுவாங்க. ஓகே ப்ரோ. இங்கே எத்தனை பேர் புக் பண்ண வந்திருக்காங்க சுற்றி நீங்கள் பார்த்ததெல்லாம்? இப்பயே பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 பேர் 300 பேர் இப்போ எதனா ஆஃபர் இருக்குதா அப்புறம் இங்கே? 10% ஆஃபர். ஆடி மாதம் மட்டும் முன்னாடியே புக் பண்ணோம்னா 10% ஆஃபர் பண்ணி தருவாங்க. ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து ஆஃபர் இல்லை? அதுக்கப்புறம் ஆஃபர் இல்லை. ஓகே ப்ரோ. வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம்னு நினைக்கிறேன். இதில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா? பாருங்கள் எப்படி கஸ்டமர்கிட்ட கேட்டோம், ஓரான பேசியிருந்தாரு, ஆஃபர் என்னென்னா, ரேட்டு எப்படி எல்லாமே சொல்லியிருக்கோம். எல்லாமே வீடியோவில் பார்த்துருவீங்க. வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா? அடுத்த வீடியோ சந்திக்கும் போது டாடா பை பை see you. உங்கள் அரவிந்த். சிற்பக்கடலுக்கு வந்து எல்லாருமே பயனடையுமே கேட்டுக்கொள்கிறோம். வந்து விசிட் பண்ணி பாருங்க, எடுக்கலைனாலும் வந்து விசிட் பண்ணி பாருங்க சரிங்களா? டாடா பை பை see you. நம்ம யாருக்கும் போட்டோ அனுப்புறதில்ல, ஏன்னா நம்மளது வந்து ஹோல்சேல் கடைங்கிறதுனால போட்டோ ஏன்னா போட்டோ அனுப்புறதுல பிரச்சனை வருதா? நிறையா பிரச்சனை ஒண்ணுமே இல்லைங்க. இதுல வேலைப்பள அதிகமா இருக்கு. அது இல்லாம என்கிட்ட வந்து 1000க்கு மேல விநாயகர் இருக்குது. 1-2 போட்டோ அனுப்பி பிரயோஜனம் இல்லை. அதனால எல்லா போட்டோ என்னால அனுப்ப முடியாது. நீங்க நேரில் வந்தீங்கன்னா வேணுங்கிற மாடல் பாத்துக்கலாம். ஒருத்தர் புக் பண்ணிருப்பாங்க, அதையே கேட்பாங்க. ஆமா, அந்த மாதிரி இருக்கும். அதனால வந்து நீங்க நேர்ல வந்துட்டீங்கன்னா வேணுங்கிற சிலையை எடுத்துக்கலாம். ஓகே. ஆமாங்க. பார்க்கிங் சீன் என்ன பண்ணிருக்கீங்க? பார்க்கிங்க்கு வந்து முன்னையில ரோட்ல நிறுத்தணும். தனியா 1 ஏக்கர் இடம் காலி இடம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. அங்க பார்க்கிங்கோட இருக்குது. இப்ப நீங்க பாத்துருப்பீங்க கூட்டம் எவ்வளவு பேர் இருக்காங்க. இத்தனை பேத்துக்கு ஒரு 1000 பேர் இருக்காங்க ஒரு இடத்துக்கு. ஆமாங்க, இந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொரு 9 செட்லயும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு செட்டுக்கு 200 பேர் 300 பேர் இருக்காங்க. இத்தனை பேத்துக்கு எங்களோட சர்வீஸ் நாங்க கிட்டத்தட்ட 65 பேர் வேலை பாக்குறோம். சர்வீஸ் தெளிவா இருக்கும். நீங்க எந்த சிலை புக் பண்றீங்களோ அந்த சிலை தெளிவா வந்து ப்ராப்பரா உங்களுக்கு டெலிவரி கொடுக்கறது எல்லாம் சப்போர்ட். அப்ப எத்தனை பேர் போன வருஷம் இந்த வருஷம் எத்தனை பேர் வராங்க? போன வருஷம் வந்து 30 பேர் வேலை செஞ்சாங்க. 65 பேர் வேலை செய்யறாங்க. இப்ப போன வருஷம் கஸ்டமர் இந்த வருஷம் எவ்வளவு வராங்க? போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகமா வந்துட்டு இருக்காங்க. போன வருஷம் எனக்கு பாத்தீங்கன்னா 20 நாள் சிலை புக்கிங் பண்ண அளவுக்கு இருந்துச்சு. இந்த வருஷம் 10 நாளைக்கே 10,000 வருது. 10 நாளைக்கு. ஆமாங்க, அத்தனை பேர் வராங்க. அதனால முன்கூட்டியே வந்துருங்க. இப்போ நீங்க வர வேண்டாம். அதாவது நீங்க லேட் பண்ண உங்களுக்கு சிலை கிடைக்காது. அதனால லேட் பண்ணாம குயிக்கா வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே. ஆமாங்க. ஓகே. உங்க இந்த சேனலை பாக்குற அத்தனை பேருக்கும் சிற்பக்கடல் சார்பா ரொம்ப நன்றி. ஓகே.